அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த படியை வந்து கேன்டிலீவரை மாற்ற போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் செய்கிறோம். இது இப்படி மாற்றுறப்ப இது என்ன பண்ணால் இது பீமை உள்ளே விடணும். அப்போ பீம் உடையில் நம்ம பக்கத்துலேயே பீமை உடச்சிருக்கலாம். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு படம் எடுத்து காட்டுங்கிறதுக்காக ஒரு பீமையே புதுசாக உருவாக்குறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீமை இங்கேருந்து உள்ளே விட்டு அந்த பீமோட போய் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக. நம்ம பீமை உடைக்கிறது கீழே பீம் அளவுக்கு நம்ம பறித்து இதில் வந்து பீம் போடணும், ஹை பீம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா படி கேன்டிலீவருக்காக ஒரு நிமிஷம் கேன்டிலீவருக்காக உள்ளே உடைக்கிறேன். இது வெளியே 4 அடி போகணும், 8 அடி உள்ளே இருக்கணும். ஆனால் 8 அடினாலும் இது வெறும் தரையில் தான் நிற்கும். அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், நான் வந்து இது பக்கத்தில் உள்ள பீமை உடைக்கிறேன். இந்த பீமை உடைச்சி இந்த பூமிலேருந்து லென்டில் போட்டு ஹை பீம் போட்டு கீழ் தரைத்த மூடக்கூடிய பீம், அட்டகாசமான பீமை போடுறேன். அப்போ இது மாதிரி பீம் போடுறேன். இங்கே ஒரு பீம் இருக்குது ஆல்ரெடி. அப்போ நம்ம வெளியில் இங்கேயே உடச்சி கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் மக்களுக்காக ஒரு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்பை செஞ்சுருக்கோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே. இந்த பீம் போடுறதுல இது பறிச்சாச்சு முதல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி திம்ஸு போட்டு கலவை போடணும். 1.5 ஜல்லி போடணும். கீழே மணல் போட்டாச்சு ஆல்ரெடி. மணலுக்கு அப்புறம் 1.5 ஜல்லி போடணும். அது போடையில் என்ன பண்ணால் நல்லா திம்ஸு போடணும். அது திம்ஸு போட்டு நல்லா க்யூரிங் பண்ணணும். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் செட் ஆகணும்னா மேலே தண்ணியை ஊற்றணும். இப்போ தண்ணியை ஊற்றுனா பாருங்கள், அது கல் உள்ளே போகும். இது மாதிரி தான் நம்ம வந்து க்யூரிங் பண்ணி அந்த இதை வந்து ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்ற போகிறாங்க பாருங்கள். அப்போ இது மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றி அடித்தோம்னா கீழே போட்டிருக்க மணல், ஆற்று மணல் போட்டிருக்கோம், அதில் போய் எல்லாம் சூப்பராக செட் ஆகிடும். அப்புறமேலே இதில் கலவை போட்டு அடிக்கணும். ஜிம்ஸு போட்டு அடித்து அந்த பள்ளம் பக்கத்துலாம் சரி பண்ணோம்னா ஒரே மட்டமாக வரும். இப்போ இந்த 1.5 ஜல்லி போட்டதில் அதில் என்ன பண்ணணும்னா மேலே வந்து கலவையை கொட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், க்யூரிங் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றணும். அப்போ கலவையை போட்டால் அப்போ தான் அந்த பாதம், அந்த கல், சந்து எல்லாமே நம்ம கட்டிடக்கலையில் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படணும்னா இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ ஒரு கேன்டிலீவர் பீமை வந்து வெளியில் போகிறதுக்குண்டான விஷயம். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயந்தான். இப்போ தண்ணி போகுது பாருங்கள், அப்போ கலவை போடுறாங்க. இது மாதிரி சமன் பண்ணக்கூடிய விஷயந்தான் நிச்சயமாக நடக்குது. அதை வந்து இதுக்கப்புறம் வந்து திம்ஸு போட்டு அடித்து மட்டம் கட்டணும். இப்போ இதுதான் உண்மை. நிச்சயமாக நம்ம வேலை செய்யும் பொழுது எப்பயுமே தொழிலை திறமையாக செய்யணும், தரமாகவும் செய்யணும். தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் க்யூரிங்க்கு.